அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறது. இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். அதற்காகவே இந்த அமாவாசையில் ஒரு சிறப்பு கவனம் மக்களால் செலுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படின்னு நாம் சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது இந்த பித்ருக்களுடைய வழிபாடு, நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வகையில் பார்க்கும் பொழுது இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய வகையிலையும் இந்த நாள் இருக்கும். அமாவாசை தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி நிறைந்து காணப்படுங்க. அதிலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ராகு பகவானினுடைய தாக்கமும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கம் சற்று வீரியமிக்கதாகவே அதிகரிக்க தொடங்கும். அதனாலேயே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க. ஒரு சிலர் பார்க்கும்பொழுது தங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்குரிய விரத வழிபாடுகளையும் மேற்கொள்வதும் உண்டு. இவ்வாறாக இந்த கிரகங்களுடைய அமைப்பு எதிர்மறை தாக்கத்தை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கும் சரிங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் சரி, அதில் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே ஜோதிட ரீதியாக இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது உற்று நோக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நகர்வு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும். அதிலும் இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் சற்று வீரியமிக்கதாகவே எதிர்மறை தாக்கங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் டிசம்பர் 19 அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படவிருக்கிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்க பெற போகிறதா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அதிலும் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தலை அப்படின்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. அதிலும் பருவகால மாற்றத்தின் காரணமாக ஜலதோஷம், உடல் வலி, தலைவலி, காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம். முதியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது மூட்டு கை கால் வலிகள் அப்படின்னா நரம்பு தொடர்பான பிரச்சனை, வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில், தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி, தங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்க தான் செய்யும். இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். சிறு தடை தாமதத்திற்கு பிறகு தங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய
வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது, இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க. மன நிறைவு பெறுவீங்க. இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புது மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க. தலைகணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது. உயர்ந்த பொறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க. அதை நீங்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளைகள் நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம்
காலம். யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம்.